ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRK ஸ்பைசஸ் vlogs. இது என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து போடியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து தான் நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து சென்னைக்கு வந்து வந்திருந்தோம். காலையில் 4 மணிக்கெல்லாம் போடியிலேருந்து தேனிக்கு வந்துட்டு, தேனியிலேருந்து திண்டுக்கலுக்கு வந்து 7:45க்கெல்லாம் வந்துட்டோம். 7:45க்கு தான் வந்துட்டு ட்ரெயினு. திண்டுக்கல்லில் வந்துட்டு தான் மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிக்க கரெக்டாக ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை எக்மோரில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்மோர்லேருந்து நாங்கள் சென்ட்ரலுக்கு வந்தோம். சென்ட்ரல்லேருந்து நம்ம இப்போ வந்து திருத்தணிக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் ட்ரெயினுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எக்மோர்லேயே ரொம்ப பசி, மதியம் 2:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா, எங்கள் வீட்டுக்கார் வந்து எக்மோரில் வேணாம், நம்ம வந்துட்டு சென்டரில் போய் சாப்பிட்லாம், அங்கே எனக்கு ஒரு ஹோட்டல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்திருந்தார். இப்போ அந்த ஹோட்டலே காணோம். அதுக்கப்புறம் பசியில் டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் A2Bலே சென்டரில் வந்துட்டு A2Bலே வந்து சாப்பிட்டோம். தயிர் சாதமே வந்துட்டு 80 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பசிக்குதில்ல, அப்புறம் வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு திருத்தணிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். திருத்தணிக்கு வந்துட்டு ஜெனரல் கோச் அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. உட்காரவே இடம் இல்லை. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு மேலே வந்துட்டு ஸ்லீப்பிங் இது மாதிரி இருந்துச்சு, அதில் உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு வழியாக வந்து திருத்தணி வந்துட்டோம். திருத்தணி வந்த பிறகு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி சரி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டு திருத்தணிக்கு நம்ம வந்துட்டு காட்டேஜுக்கு போகணும், இல்லாட்டி கோயிலுக்கு, நம்மளோட இஷ்டம்தான். நாங்கள் வந்துட்டு காட்டேஜுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் எங்களோட பிளானு. ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டு காட்டேஜுக்கு வந்துட்டு ஆட்டோவுக்கு வந்து 100 ரூபா 100 ரூபா. நம்ம வந்து கோயிலே போய் இறங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து காட்டேஜுக்கு தான் வந்திருந்தோம். காட்டேஜுக்கு வந்துட்டோம் நாங்கள். இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த காட்டேஜு, கோயில் காட்டேஜு தான். இதுவே வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இதில் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. எப்படின்னா ஏசி, அப்புறம் வந்து நான் ஏசி அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு ஏசி வந்துட்டு 1500 ரூபா, அட்வான்ஸ் வந்துட்டு 1500 ரூபா. நம்ம வந்துட்டு திருப்பி வெக்கேட் பண்ணையில் வந்துட்டு 1500 ரூபா நமக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நார்மல் ரூமுக்கு வந்துட்டு 400 ரூபா, அட்வான்ஸ் வந்துட்டு 400 ரூபா, நம்ம வெக்கேட் பண்ணையில் 400 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஏசி இருக்கிற ரூமில் வந்துட்டு ஹீட்ரு எல்லாமே இருக்குது. நாங்கள் இருந்த ரூமில் வந்துட்டு ஹீட்ரு எதுவுமே இல்லை. தண்ணி காலையில் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு குடம் 50 ரூபா மாணிக்கு 2 குடம் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து ரூம் நம்பர் 27. 2 காட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் காட் தான். அப்புறம் வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஓரளவு நல்ல நீட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிரர் கொடுத்துருந்தாங்க. ரூம் வந்துட்டு நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரூமில் வந்துட்டு நாங்கள் வந்து பெட்ஷீட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் மறுபடியும் வந்துட்டு திருத்தணி பஜாருக்கு போயிட்டு நாங்கள் வந்து பெட்ஷீட்டு, அப்புறம் சோப்பு இதெல்லாமே கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ரூமில் வந்துட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வெளியே வந்திருந்தோம். அப்படியே கடைகளெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். அப்படியே நாங்கள் வந்து நைட் டின்னர் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம், ஏன்னா இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து வெள்ளனா தான் எழுந்திரிச்சோம். அதனால் சரியாக தூங்க முடியல. அதனால் இப்போ வந்துட்டு வேகமாக சாப்பிட்டு தூங்கிடலாம், அப்படி நாளைக்கு வெள்ளனா எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டு வேகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி பிளான் போட்டிருந்தோம். இதாங்க திருத்தணி பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப வந்துட்டு ரோடெலாம் வந்துட்டு குட்டியூனாக இருக்குது. பஸ்ஸு போயிட்டு ஆளுகள்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு வெஜ்ஜு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஹோட்டல் சரவண பவன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தோசை, அப்புறம் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாவும் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஹோட்டலில் வந்துட்டு கூட்டமே இல்லை, அதனால் ஃபுட்டு எப்படி நல்லா இருக்காது போலன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், சட்னி, காரா சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீட்டில் சமைக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் வந்து வெள்ளனா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிட்டத்தட்ட 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. இது வந்துட்டு கோயிலுக்கு போகையில் எடுத்த வீடியோ தான். காட்டேஜில் இருந்து ஆட்டோவுக்கு வந்துட்டு கோயிலுக்கு வந்து ஆட்டோ இருக்குது. காலையில் எனி டைமும் இருக்குது கோயிலுக்கு வந்துட்டு ஆட்டோ. 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருத்தணி கோயிலுக்கு வரோம் அப்படிங்கிறனால சரி நம்ம படிக்கட்டு வழியாகவே போய்க்கலாம், அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து படிக்கட்டு வழியாகவே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 365 படி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணலை. அப்படியே காலையில் வந்துட்டு வேகமாக வந்து போயிடணும், சாமி பார்த்துடணும். ஏன்னா 7 மணியிலேருந்து பஸ்ஸு வந்து விடுறாங்க. கோயிலுக்கு வந்துட்டு மேலே வரைக்கும் பஸ்ஸு விடுறாங்க. பஸ்ஸு விட ஆரம்பித்தாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல கூட்டமாயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து கூட்டம் வரவங்களையும் சாமியை பார்த்துட்டு கீழே வந்து இறங்கிடணும் அப்படிங்கிறனால வேகமாக வந்து போயிருந்தோம். போகிற வழியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குளம் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியான குளிருங்க காலையில் வந்துட்டு. நான் வந்து குளிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொட்டுறது எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாங்களை வந்துட்டு ஷாலெல்லாம் வச்சு பொத்தி அப்புறம் தான் அப்படி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்படிலாம் இல்லைடா குட்டி, இது இருக்குன்னு கொஞ்சம் தூரம் முடியலையா? பொறுமையாக கிளம்படி, பொறுமையாக போ. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலே வர வர வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல. பாப்பாவங்கெல்லாம் இதில் என்ன அதிசயம்னா பாப்பாவங்க வந்துட்டு கால் வலிக்குதுன்னா எதுவுமே சொல்லலை. அவங்க வாட்டுக்கு சடன்னு ஏறி மேலே வரைக்கும் போயிட்டாங்க. என்னம்மா நாங்களே ஏறிட்டோம், நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் தான் ஏற முடியல. ரொம்ப வந்து மூச்சு வாங்கிட்டே இருந்துச்சு. அதுவும் விடிய காலம் நமக்கு வந்து டெய்லி நம்ம அந்த மாதிரி வெளியே வாக்கிங் போயிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால என்னால் அந்த படிக்கிட்ட இருந்து ஏற முடியல. காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 நாளே எனக்கு 2-3 நாளுமே எனக்கு வந்து கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு மேலே வரைக்கும் ஏறி வந்தாச்சு. அப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இருட்டாக இருக்குது, லைட்டு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா அந்த டைம்லேயும் சரியான கூட்டமாக தாங்க இருந்துச்சு. நைட்டே வந்து கோயிலே வந்து தங்கிடுறாங்க. அப்புறம் விடிய காலை சாமியை பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதே வந்துட்டு சரியான கூட்டம். கொஞ்சம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இனி இதுக்கு மேலே இதை விட கூட்டம் வரும்னு வந்து அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வர்றவங்க வந்துட்டு சீக்கிரமாகவே இந்த மாதிரி கோயிலில் வந்து சாமியை பார்த்துருங்க, அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
யாராச்சும் திருத்தணி கோயிலுக்கு இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்பா, விடிய இங்க வை, இங்க காலை வை. வாங்க. உண்மையிலே ஃப்ரீயாக நம்ம சாமியை பார்க்க முடியுது. அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து டயர்டுமே தெரியல. இல்லாட்டி நின்று நின்று ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி விடிய காலை நைட்டே வந்துட்டு விடிய காலை சாமியை பார்த்துட்டு போகிற மாதிரி வாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். சுற்றி வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம மேலே இருந்து மலையிலேருந்து பார்க்கும்போது கீழே வரைக்கும் நல்லா தெரியுது. அப்புறம் இங்கே வந்து எப்போவுமே மலை மேலே இருக்கிற கோயிலில் வந்துட்டு குரங்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 முருகன் கோயிலுக்கு போகும்போதுமே வந்துட்டு என்னோடய அர்ச்சனை தட்டிலேருந்து வாழைப்பழத்தை வந்து குரங்கு பிடிங்கிட்டு போயிடும். அப்புறம் மற்ற பொருளெல்லாம் அப்படியே போட்டு போயிருந்துச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் உஷாராக ஹேண்ட்பேக்கில் போட்டு நாங்கள் வந்துட்டு ஜிப் போட்டுட்டோம். ஏன்னா பிடிங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரையில் எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி கைக்கு மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அச்சு தான். இது அச்சு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மயில் ரெக்கை வாங்கியிருந்தேன். கடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காலையில் அப்புறம் பாப்பா வந்துட்டு போகையிலே வந்து அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் நிறைய லிஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடையில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரி வச்சிருந்துக்கிறீங்களா அப்புறம் என்னவா? உனக்கு இதே வேணுமா? அப்போ நான் வச்சிருந்தேன். அதை இது வேணும் தூக்கி சீப் இருக்குங்களா? இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம தெரியல காட்டு.